உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். டான்பாஸ் பகுதியிலிருந்து உக்ரைன் வெளியேறி சுதந்திர பொருளாதார மண்டலம் அமைக்க வேண்டுமென்று அமெரிக்கா விரும்புவதாக ஜெலன்ஸ்கி தகவல். உக்ரைன் தனது படைகளை டான்பாஸ் பிராந்தியத்திலிருந்து திரும்பப் பெற வேண்டும் என்றும் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதிகளில் வாஷிங்டன் ஒரு சுதந்திர பொருளாதார மண்டலத்தை உருவாக்கும் என்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். முன்னதாக உக்ரைன் தனது கட்டுப்பாட்டில் உள்ள டான்பாஸ் பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று அமெரிக்கா பரிந்துரைத்திருந்தது. ஆனால் தற்போது ஒரு சமரச திட்டத்தை அமெரிக்கா முன்வைத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் வியாழக்கிழமை தெரிவித்தார். அதன்படி உக்ரைன் படைகள் வெளியேறும், அதே சமயம் ரஷ்ய படைகள் அந்த பகுதிக்குள் முன்னேறாது என்று அவர் கூறினார். அவர்கள் சுதந்திர பொருளாதார மண்டலம் அல்லது இராணுவமற்ற மண்டலம் என்று அழைக்கும் இந்த பகுதியை உண்மையில் யார் ஆட்சி செய்வார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை என்று வியாழக்கிழமை கீவ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் கூறினார். உக்ரைன் படைகள் வெளியேறிய பிறகு ரஷ்ய படைகள் அந்த மண்டலத்தை எளிதாக கைப்பற்றாது என்பதற்கான உத்தரவாதங்கள் இல்லாமல் இந்த திட்டம் நியாயமானது என்று உக்ரைன் நம்பவில்லை என்று ஜெலன்ஸ்கி கூறினார். ஜெலன்ஸ்கி மேலும் கூறியதாவது: ஒரு தரப்பு படைகள் பின்வாங்க வேண்டும், ஆனால் மறுதரப்பு அங்கேயே இருக்குமென்றால் அந்த படைகளை ரஷ்ய படைகளை யார் தடுத்து நிறுத்துவது? அல்லது அவர்கள் பொதுமக்களைப் போல மாறுவேடமிட்டு இந்த சுதந்திர பொருளாதார மண்டலத்தை கைப்பற்றுவதை எது தடுக்கும்? இதெல்லாம் மிகவும் தீவிரமான விஷயம். உக்ரைன் இதற்கு ஒப்புக்கொள்ளும் என்பது உறுதியல்ல. ஆனால் நீங்கள் ஒரு சமரசத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது நியாயமான சமரசமாக இருக்க வேண்டும். உக்ரைன் அத்தகைய திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டால் அதை உறுதிப்படுத்த தேர்தல்கள் அல்லது பொது வாக்கெடுப்பு தேவைப்படும் என்று அவர் கூறினார். பிராந்திய விட்டுக்கொடுப்புகள் குறித்து உக்ரைன் மக்கள் மட்டுமே முடிவுகளை எடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க திட்டங்களின்படி ரஷ்யா முன்னேறி வரும் டான்பாஸிலிருந்து உக்ரைன் வெளியேறும், அதே சமயம் ஹெர்சன் மற்றும் ஜபோரிஜியா பிராந்தியங்களில் போர் முனை உறைய வைக்கப்படும். மற்ற பிராந்தியங்களில் ரஷ்யா தனது கட்டுப்பாட்டிலுள்ள சில சிறிய நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுக்கும் என்று ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்தில் கையெழுத்திட டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து ஜெலன்ஸ்கிக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சமீபத்திய நாட்களில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை தாக்கி பேசியுள்ளார். ஜெலன்ஸ்கி அமைதி ஒப்பந்த வரைவை படிக்கக்கூட இல்லை என்றும் அவருக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்றும் உக்ரைன் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்பின் செய்தித் தொடர்பாளர் கேரலின் லீவிட் வியாழக்கிழமை கூறுகையில், அதிபர் ட்ரம்ப் இந்த போரின் இரு தரப்பின் மீதும் மிகுந்த விரக்தியில் உள்ளார், மேலும் காரணமில்லாமல் சும்மா சந்திப்புகளை நடத்துவதை அவர் வெறுக்கிறார் என்றார். உக்ரைன் பேச்சுவார்த்தை குழு தனது திருத்தப்பட்ட திட்டத்தை புதன்கிழமை வாஷிங்டனுக்கு அனுப்பியதாக ஜெலன்ஸ்கி கூறினார். நிலப்பகுதி மற்றும் ஜபோரிஜியா அணுமின் நிலையத்தின் கட்டுப்பாடு ஆகியவை இன்னும் தீர்க்கப்படாத இரு முக்கிய பிரச்சினைகளாக உள்ளன. இது இறுதி திட்டம் அல்ல, எங்களுக்கு கிடைத்தவர்களுக்கான எதிர்வினை இது. திட்டம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு திருத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்ந்து நடைபெறும் ஒரு செயல்முறை என்று அவர் கூறினார். வாஷிங்டனும் கீவும் ஒருவேளை ஒப்புக்கொண்டாலும் விளாடிமிர் புதின் உண்மையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருக்கிறாரா அல்லது போலி பேச்சுவார்த்தைகள் மூலம் நேரத்தை கடத்தி குளிர்காலத்தில் தனது இராணுவ முன்னேற்றத்தை தொடர திட்டமிடுகிறாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. பெர்லினில் பேசிய நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே, உக்ரைனில் புதின் நினைத்தது நடந்தால் ஐரோப்பாவில் போர் வரும் வாய்ப்பு அதிகமாகும் என்று வியாழக்கிழமை எச்சரித்தார். ரஷ்யாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் குறித்து ஐரோப்பா அமைதியாக மெடனத்தாக இருந்துவிட்டதாக அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ரஷ்யா புதிய போரை தொடங்கக்கூடும், அது நமது தாத்தா பாட்டிகள் எதிர்கொண்ட போரின் அளவுக்கு பெரியதாக இருக்கலாம் என்று ரூட்டே பரிந்துரைத்தார். ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு செலவை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் மீண்டும் அழைப்பு விடுத்தார். நேரம் நம் பக்கம் இருப்பதாக பலரும் நம்புகிறார்கள், அது உண்மையல்ல, செயல்படுவதற்கான நேரம் இதுவே என்று அவர் மேலும் கூறினார். அமைதி ஒப்பந்தம் இல்லாததால் அமெரிக்க அதிபர் பொறுமை இழந்து வரும் நிலையில் உக்ரைன் கொள்கை தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தை அரவணைத்துச் செல்ல கடுமையாக உழைத்து வரும் ஐரோப்பிய அரசியல்வாதிகளில் ஒருவர் ரூட்டே. வியாழக்கிழமை மதியம் உக்ரைனை ஆதரிக்கும் விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியில் சேர்ந்த சுமார் 30 தலைவர்களுடன் ஜெலன்ஸ்கி வீடியோ அழைப்பில் பேசினார். ஆனால் இதில் ட்ரம்ப் பங்கேற்கவில்லை. உக்ரைன் 4வது குளிர்கால போரை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் சில ஐரோப்பிய தலைநகரங்களில் உக்ரைன் வலிமிகுந்த சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும் என்ற கருத்து அதிகரித்து வருகிறது. எரிசக்தி உள்கட்டமைப்பின் மீது ரஷ்யா தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களால் மின்சார பிரச்சினைகள் மற்றும் போர் முனையில் கடினமான சூழல் நிலவுகிறது. இருந்தபோதிலும் திங்கட்கிழமை டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி தலைவர்கள் நிலப்பகுதி தொடர்பான கேள்விகளுக்கு உக்ரைன் மட்டுமே முடிவுகளை எடுக்க முடியும் என்று வலியுறுத்தினர்.
4 ஆண்டுகள் துன்பமும் இறப்பும் சந்தித்த பிறகு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு உக்ரைன் அதிபரை வற்புறுத்துவது தவறு என்று ஜெர்மனியின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வியாழக்கிழமை கூறினார். ஒட்டுமொத்த கட்டமைப்பு ஒப்பந்தத்துடன் சேர்த்து வரும் நாட்களில் உக்ரைன் மேலும் 2 ஆவணங்களில் கையெழுத்திட நம்புவதாக ஜெலன்ஸ்கி கூறினார். 1. ரஷ்யா மீண்டும் உக்ரைனை தாக்கினால் அமலுக்கு வரக்கூடிய பாதுகாப்பு உத்தரவுகள் தொடர்பானது. மற்றொன்று உக்ரைனின் பொருளாதார மறுமலர்ச்சி தொடர்பானது. மேலும் வியாழக்கிழமை உக்ரைனின் மேற்கு பகுதியான லிவ் நகரில் ஐரோப்பிய உயர் அதிகாரிகள் உக்ரைனை இணைப்பது குறித்து விவாதித்தனர். ஹங்கேரியின் ரஷ்ய ஆதரவு தலைவர் விக்டர் ஒர்பான் முறையான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தடுத்து வருகிறார். மற்ற அனைத்து ஐரோப்பிய உறுப்பினர்களும் உக்ரைன் இணைவதற்கு ஆதரவாக உள்ளனர். உக்ரைன் தனது சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுடன் சீரமைத்த முடிந்தால் உக்ரைனை எப்படியும் இணைத்துக் கொள்ள விரும்புவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக மாறும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று பேச்சுவார்த்தையின் போது ஐரோப்பிய ஒன்றிய விரிவாக்க கணிஷர் மார்த்தா கோஸ் தெரிவித்தார். உக்ரைனை தடுக்கும் ஹங்கேரி அல்லது வேறு எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடு மீதும் ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பார் என்று ஜெலன்ஸ்கி நம்பினார். அமெரிக்க அதிபரிடம் செல்வாக்கு செலுத்துவதற்கான பல்வேறு வழிகள் இருப்பதாக நாம் அனைவரும் அறிவோம் என்றும், தற்போது உக்ரைனை தடுப்பவர்கள் மீது அவை வேலை செய்யும் என்றும் அவர் கூறினார்.